அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகர் அருளி செய்த ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் போன போஸ்டில் 11வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகமும் அனுபவித்தோம். அதாவது இடைப்பெண்களுக்கு உயிர் ஸ்தானம் போன்றவன் கண்ணன், மங்கையர்களை கவர்ந்த சுந்தரன் அவன் என்று 11வது ஸ்லோகத்திலையும், 12வது ஸ்லோகத்தில் அவனுடைய திருவடி காட்சி இன்பத்தை சொல்லி அந்த பாத பத்மத்தை ஸ்மரணம் பண்ணார். கண்ணனுடைய அந்த திருவடி தாமரைகளின் மீதான நாட்டம் என் மனம் மேற்கொள்ளட்டும், அவனை வணங்கிய அடியவர்களுக்கு அபயமளிப்பதற்கே மகோன்னதமான ஒரு உறுதியை அந்த திருவடித்தாள்கள் கொண்டிருப்பதில் அது பெருமை கொண்டிருக்க அந்த திருவடி தாமரைகள், அதில் என் மனம் நாடட்டும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு 13வது ஸ்லோகம். அது சர்வ அபிஷ்டங்களையும் சொரியும் கண்களை பற்றியது. அவன் பிராணநாதன் என்று தெரிவிக்கிறார் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். பிரணய பரிணதாபியாம் பிரத்யகம் பிராபவாலம்பனாபியாம் பிரதிபதலலிதாபியாம் பிரத்யகம் நூதனாபியாம் பிரதிமுகரிதிகாபியாம் பிரஸ்னுவல்லோச்சனாபியாம் பிரபவது ஹிருதயேன பிராணநாதः கிஷோரः. பிரணய பரிணதாபியாம் பிரத்யகம் பிராபவாலம்பனாபியாம், அதாவது பிரணய பரிணதாபியாம் அன்பினால் பரிபூர்ணமாயிருக்கான். பிராபவ ஆலம்பனாபியாம் பிரபுத்தன்மைக்கு உறைவிடமாயிருக்கு, பிரபுவாயிருக்கிறதுக்கு உறைவிடமாயிருக்கு. பிரதிபத லலிதாபியாம் காணும் போதெல்லாம் அழகு மிகுந்ததாயிருக்கு. பிரத்யகம் நூதனாபியாம் தினந்தோறும் நூதனமா இருக்கு, புதுசா இருக்கு. அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமே, அப்போதான் மலர்ந்த மலர் போல இருக்கு. அப்பொழுது ஜஸ்ட் ப்ளூம்டு, புதிதாக தோன்றுகிறது தினந்தோறும். பிரதிமுகு அதிகாபியாம் ஒரு கணத்தில் கண்டதை விட மறு கணம் இன்னும் அழகா இருக்கு. போன செகண்ட்ல பார்த்ததை விட இந்த செகண்ட் இன்னும் அதிகமா இருக்கு. பிரஷ்னுவல் லோச்சனாபியாம் சர்வ அபிஷ்டங்களையும் சொரியும், அத்தனை ஐஸ்வர்ய சுகங்களை சொரிவதா உள்ள அந்த கண்கள், அந்த கண்களுடன் ஹிருதயே என் உள்ளத்தில் பிராணநாத கிஷோரகா பிராணநாதனான அந்த பாலகிருஷ்ணன் பிரபவது தோன்றட்டும் என்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம். பிரணய பரிணதாபியாம் பிரத்யகம் பிராபவ ஆலம்பனாபியாம் பிரதிபத லலிதாபியாம் பிரத்யகம் நூதனாபியாம் பிரதிமுகரதிகாபியாம் பிரஷ்னுவல்லோச்சனாபியாம் பிரபவது ஹிருதயேன பிராணநாத கிஷோரகா. பாலகிருஷ்ணன் அந்த பிராணநாதன், நம் அனைவருக்கும் பிராணநாதன் பாலகிருஷ்ணன். குட்டி அந்த கிருஷ்ணன், கிஷோரன், நந்த கிஷோரன், அவன் நம்முடைய இதயங்களில் சீர்பொலிவுடன் ஒளியுடன் அழகுடன் என்றென்றும் திகழட்டும் நம்முடைய ஹிருதயங்களில். அந்த கருணை பார்வை, அருள் பார்வை, வாத்சல்யம் கலந்த அந்த பார்வை, அதை கொண்ட அவனுடைய திருவழிகள் தான் எத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அந்த பார்வை, அந்த விழிகள், அந்த ஆச்சரியமான அழகான திருக்கண்கள், கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாய கண்கள். திருப்பாணாழ்வார் சொன்ன மாதிரி தன்னை வணங்குவோர்களிடம் அவை அந்த கண்கள் பேரன்பு கொண்டவை. விபீஷணன் சரணாகதி பண்ண உடனே ராமன் அப்படியே அவனை கண்களாலே பருகினாராம், கண்களாலே பிரீத்தியோடு பருகினாராம். அவ்வளவு அன்பு. அனுதினமும் பிரபாவங்களை அவைகள் கை கொண்டே இருக்கிறது. அந்த கண்கள் சொல்லுக்கு சொல் அவைகள் அழகழகாக இருக்கிறது. சொல்லுக்கு சொல் அதை வர்ணிக்கும் போதே அந்த கண்கள் இன்னும் அழகா இருக்காது. தினம் அவை பொதுமை பொலிவுடன் விளங்குகிறது. ஒவ்வொரு க்ஷணமும் அவைகளின் பெருமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அனுக்ஷணமும் அவைகள் அடியார்களுக்கு ஐஸ்வர்யங்களை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்டது என்றென்றும் நம்முடைய இதயங்களில்
அந்த பிராணநாதன் அவனுடைய திருக்கண்கள் ஷீர்பொலிவுடன் என்றென்றும் திகழட்டும், அவனே திகழட்டும் என்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல ஆனந்த சாகரம் அவன் என்கிறார். மாதுரிய வாரிதி மதாந்த தரங்க பங்கி சங்கார சங்கலித சீத கிஷோர வேஷம் ஆமந்தஹாச லலிதானன சந்திரபிம்பம் ஆனந்தமம் சம்ப்ளவம் அனுப்ளவதாம் மனோமே. மாதுரிய வாரிதி மதாந்த தரங்க பங்கி சிங்கார சங்கலித சீத கிஷோர வேஷம். கண்ணனுக்கு நந்தி கிஷோரன் என்று ஒரு பெயர் உண்டாம். ஆனந்த கடல் அவன், ஆனந்த சாகரம் அவன். அதாவது பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பிளிஸ், அப்சல்யூட் பிளிஸ், இம்மென்ஸ் பிளிஸ். அந்த நந்த கிஷோரன் கண்ணனுக்கு, அந்த நந்த கிஷோரன் என்னன்னா நந்தகோபன் குமரன் அப்படின்னு. அதாவது யௌவனத்தை நெருங்கும் பிராயத்தில் உள்ள ஒரு 15 வயசு விடலை பருவத்தில் இருந்த அவன் திருக்கோலம் எவ்வளவு அழகு! அப்பப்பா அப்பப்பா, அந்த திருமுகம் சந்திரபிம்பம் போல இருக்கு. அதுல ஒரு குட்டி, ஒரு மிஸ்சீவஸ், நாட்டி, இம்பிஷ், சார்மிங் ஸ்மைல். அதாவது அந்த இளம் நகை பூத்து குலுங்குகிறதாம். ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமின்னு வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தில் தெரிவிக்கிற மாதிரி அது அந்த புன்னகை இனிமையின் கடலாக இருக்கிறது. ஸ்ருங்கார ரசம் என்ற கட்டுக்கடங்காத அலை வரிசைகள் அந்த அந்த புன்னகையில் மோதி மோதி குளுமையை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கு. அப்படிப்பட்ட ஆனந்த சாகரத்தில், அந்த புன்னகையிலிருந்தும் அந்த விடலை பருவ அந்த அழகிலும் என் மனம் அப்படியே அந்த ஆனந்த சாகரத்தில் மீண்டும் மீண்டும் மிதந்து கொண்டே இருக்கட்டும் என்கிற. அதுலேயே அப்படி அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு இலை அந்த கடல் அலையில ஒரு அலையிலேருந்து இன்னொரு அலைக்கு போற மாதிரி அந்த ஒவ்வொரு அவயவமா அவர் அனுபவித்து கொண்டு வருகிறார் கண்ணனிடம். அந்த ஆனந்த கடல் மாதுரிய வாரிதி, இன்பக் கடலிலிருந்து விளங்கி மதாந்த தரங்க பங்கி, இன்ப வெறியூட்டி பார்வையை மறைக்கும் அலைகளின் சிங்கார அலைகளின் வரிசைகள் போன்ற சிங்கார சங்கலித சிங்கார சேஷ்டைகளுடன் கூடிய சீத கிஷோர வேஷம், குளிர்ந்திருக்கும் விடலை பிள்ளை, சிறு பிள்ளை வேஷம் கொண்டவனும் ஆனந்த ஹாச லலித, ஆனந்த புன்முறுவலினால் புன்னகையினால் ஆனன சந்திரபிம்பம், சந்திரபிம்பம் போன்ற முகத்தை உடையவனும் ஆனந்த சம்ப்ளவம், ஆனந்த கடல் போன்றவனுமான மே என்னுடைய மனகா மனது அனுப்ளவதாம் பின்பற்றி செல்லட்டும் என்கிறார். அப்படிப்பட்ட ஆனந்த சாகரத்தில் என் மனது மீண்டும் மீண்டும் அமிழ்ந்து அமிழ்ந்து மிதந்து கொண்டே இருக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடியேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.